கடந்த சில நாட்கள் முன்பாக ஒரு முக்கியமான ஆய்வறிக்கையை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நகர்மயமாதலும் அதனால் ஏற்படக்கூடிய வெப்ப அழுத்தமும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வறிக்கையை, முக்கியமான ஆய்வறிக்கையை முதலமைச்சர் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையை படித்துவிட்டு நாம் ஒரு வார்த்தையில் விளக்க வேண்டும் என்றால், கொதிக்கிறது தமிழ்நாடு, வெந்து அவிகிறது சென்னை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். கடந்த 2024ஆம் ஆண்டு தான் இதுவரைக்கும் பதிவானதிலேயே வெப்பமான ஒரு ஆண்டாக பதிவாகியிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள் தான் இதுவரைக்கும் பதிவானதிலேயே ஹாட்டஸ்ட் 10 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம WMO ரிப்போர்ட்டின் மூலமாவும், IPCC ரிப்போர்ட்டின் மூலமாவும் இந்த உலகளாவிய தகவல்கள் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு இருக்கோம். உள்ளூர்ல எந்த அளவுக்கு ஹீட் அதிகரிச்சிருக்கு, சென்னையில, திருச்சியில, கோயம்புத்தூர்ல, மதுரையில, நீலகிரி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளும் கடுமையான வெப்ப உயர்வை சந்தித்து வருவதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. 1.5 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்து வருவதாக சொல்லுது. பகுதியுடைய அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு, குறைந்தபட்ச வெப்பநிலையில எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு, இதோட மீன் டெம்பரேச்சர் எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு, டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஏர்ல இருக்கக்கூடிய ஏர் டெம்பரேச்சரையும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லும்போது நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்தோடைய வெப்பம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் ஒரு அளவுகோலாக எடுத்திருக்காங்க. நிலத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை எடுக்கும்போது அது பகல் நேரத்தில் எவ்வளவு இருக்கு, இரவு நேரத்தில் எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இது பகல் நேர நில டெம்பரேச்சரும் இரவு நேர நில டெம்பரேச்சரும் எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதை அடிப்படையாக கொண்டு தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு, இந்த பகுதியோட ஹீட் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஹை வல்னரபிள் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் 100 சதுர கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அது 46% இந்த கான்கிரீட் கட்டிடங்கள், தரைத்தளங்கள் இன்னைக்கு 30 ஆண்டுகளில் 74% அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு கான்கிரீட் கட்டிடங்கள் அல்லது கான்கிரீட் தளங்கள் உயர்ந்ததால் சென்னையின் இயல்பான வெப்பநிலை மிக கடுமையாக அதிகரித்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகள் நகர்மயமாகி வருதோ, எதெல்லாம் அர்பனைஸ் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த வெப்ப அளவு உயர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். 389 பிளாக்குகள் இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. பிளாக்குன்னு சொல்லும்போது இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு பிளாக் ஆகும், டி நகர் ஒரு பிளாக் ஆகும், ஒரு இடமும் கொடுங்கையூர் ஒரு பிளாக் ஆகும், ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு பிளாக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு 389 பிளாக்குகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. 95 வட்டாரங்கள் மிக கடுமையாகவோ அல்லது கடுமையான வெப்ப அளவை சந்தித்து வருவதாக அந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுது. அப்போ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பகுதி, மாடரேட் ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பிரித்து இதை ஆய்வு பண்ணும்போது சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெலாம் இந்த 10 வருஷத்தில் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதாவது நகரமயமாக்கலும் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் இந்த பகுதிகளெலாம் வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும் அதிகமாக இருக்குது. பயங்கரமான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது வேலூர், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் பகுதி, திருவண்ணாமலை பகுதியெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னதான் இதுக்கு அடிப்படை காரணமாக காலநிலை மாற்றம் இருந்தாலும் இது வெறும் காலநிலை மாற்றத்தின் பிரச்சனை மட்டும் கிடையாது. நாம நகரமயமாக்கலை கண்மூடித்தனமாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றியும் செய்து வருவதும் இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. கட்டிடங்கள் அதிகரிப்பது, கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகரிப்பது மட்டும் பிரச்சனை இல்லை. நாம் நீர்நிலைகளை இழக்கிறோம், இன்னும் பசுமை போர்வை இழக்கிறோம், கடலின் வெப்பம் அதிகரித்து வருகிறது, பொதுவாகவே டெம்பரேச்சர் கூடுது. இவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா மிக கடுமையான வெப்ப அளவை உயர்த்துது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில். அதோட ஒரு விளைவாக என்னன்னதுன்னா சென்னையின் இரவு நேர வெப்பநிலை, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இரவு நேர வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் கூடுவதாக சென்னை உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் இரவு நேர புழுக்கத்திற்கு காரணமாக இருக்கு. பகலில் எப்படி வெப்ப அலை இருக்கும்போது, வெப்பநிலை உயர்வு இருக்கும்போது நமக்கு எப்படி அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ஏற்படுதோ, எப்படி நமக்கு மயக்கம் வருதோ, உடல் சோர்வு ஏற்படுது, ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கு கூட இது காரணமாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேர புழுக்கமும் உடலுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்மளோட தூக்க இன்மை உண்டு பண்ணுறது, இரவு நேரத்தில் அதிகப்படியான உஷ்ணத்தை உடல் வாங்கி கொள்ளும்போது அடுத்த நாள் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
அப்ப தொடர்ச்சியாக இரவு நேரத்தில புழுக்கம், பகல் நேரத்திலும் வெயிலை வந்து நம்ம எதிர்கொள்ளும்போது ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம், கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், என்னனாலும் வரலாம். ஸோ, அப்ப அந்த இரவு நேர வெப்பநிலை வந்து 4 டிகிரி செல்சியஸ் கூடியிருப்பது மிக கடுமையான ஒரு அதிர்ச்சியை நமக்கு வந்து ஏற்படுத்துது. அப்ப கிளைமேட் சேஞ்ச்னால இப்ப பூமியோட சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்ப 1.5 செல்சியஸ் அளவுக்கு இந்த இந்த பூமியோடைய வெப்பநிலை வந்து அ ஆவரேஜா உயர்ந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல இதோடைய தாக்கம் அப்படின்றது ஒரு 3 டிகிரி அளவுக்கு வெப்பம் வந்து உயர்ந்திருக்கும். ஆனால் இதுவே இந்த நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த கிளைமேட் சேஞ்சால உயர்ந்திருக்கக்கூடிய அந்த 3 டிகிரி செல்சியஸோட எங்கெல்லாம் கான்கிரீட் கட்டடங்கள் அதிகமா இருக்கோ, எங்க காற்றோட்டம் இல்லையோ, எங்க நீர்நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கோ, எந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாம இறுக்கமா கட்டியிருக்கோமோ, அங்க அர்பன் ஹீட் ஐலேண்ட் எஃபெக்ட்டின் காரணமாக கூடுதலாக இன்னொரு 1.5 இன்னொரு 2 டிகிரி செல்சியஸ்க்கு இது வந்து காரணமாக இருக்கும். அப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டிகிரி அளவுக்கான அதிக வெப்பநிலையை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மிக வேகமாக நகர்மயமாகி வருவதால், அதன் தாக்கம் அது சுற்றுவட்டார பகுதியில் கடுமையாக ஏற்பட்டு, அது பல்வேறு காரணங்கள் நீர்நிலைகளை அழிப்பது, நில பயன்பாடு மாற்றம், கான்கிரீட்டைஸ் பண்றது, இவையெல்லாம் சேர்ந்து அர்பன் ஹீட் ஐலண்ட் என்று சொல்லக்கூடிய பெருநகர வெப்பத்தீவுகளை உருவாக்கி, சென்னை வாழ்வதற்கு தகுதியற்ற நகரமாக மாறிக்கொண்டிருப்பதாக பூவுலக நண்பர்கள் சொன்னதை இந்த ஆய்வறிக்கை வந்து உறுதிப்படுத்துது. இது கண்கூடா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு நம்ம சென்னையில நாம வந்து ஒரு கிண்டில ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இங்க டி நகர்ல ஒரு கடத்தெருவுல போய் நம்ம நின்னா, நம்ம எவ்வளோ வெப்பத்தை உணர்கிறோம்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில போய் நம்ம வண்டலூர்ல நமக்கு மலை காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல நாம வந்து டிராவல் பண்ணி போம்போது, இங்க கிண்டியில வந்து ஆல்னர் மலையை கிராஸ் பண்ணி போம்போது, நமக்கு எவ்வளோ ஆறுதலாக அது இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் ஹீட் ஐலேண்ட் எஃபெக்ட். அப்ப ஒரு 2 டிகிரி வெப்பத்தை வந்து அது அதிகரித்து நமக்கு வந்து இன்னும் இன்டியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த கான்கிரீட் வந்து இந்த வேலைகள வந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இப்ப அர்பனைஸ்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு ஹைலி அர்பனைஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கு. 48% தமிழ்நாடு வந்து அ அர்பனைஸ்டாக அதாவது நகரமாக இருக்கிறது. இது இன்னும் இந்த இந்த இன்னும் இந்த 5, 10 ஆண்டுகள்ல இது வந்து இன்னும் அதிகரிக்க தான் கூடும். இந்த ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, சென்னையோட பில்டப் ஏரியா 74% இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து 2015 உடைய டேட்டா தான். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையோட பில்டப் ஏரியா 75%. ஆனால் இன்று அது வந்து எப்படியும் ஒரு 10% கூடுதலாக தான் ஆயிருக்கும். அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்ம இப்ப 85% பில்டப் ஏரியா வந்து இப்ப சென்னை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப மீதி எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 15% ஓப்பன் ஸ்பேஸஸ், கிரீன் ஸ்பேஸஸ் வந்து நம்ம வந்து காப்பாத்த போறோமா? இல்ல இன்னமும் அதை நம்ம அழிக்க போறோமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இந்த ரிப்போர்ட் நம்ம முன்னாடி வச்சிருக்கு. இப்ப கூட நாம இவ்வளவு வெப்ப அளவு உயர்ந்த பிறகும் நம்ம என்ன பண்றோம்னா, பரந்தூர்ல போய் விமான நிலையம் அமைக்க வந்து நம்ம முயற்சி பண்றோம். 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை அழித்து, அப்ப நீர்நிலைகள் என்ன பண்ணா, ஒரு ஒரு லோக்கல் தெர்மோ ரெகுலேட்டர்ஸ் அந்த பகுதியில ஒரு ஒரு டெம்பரேச்சர கொஞ்சம் குறைவாக வைத்திருக்கக்கூடிய அந்த பணியை வந்து அந்த நீர்நிலைகள் வந்து செய்யுது. ஸோ, அப்ப அந்த பணியை அந்த நீர்நிலைகள் இருக்கும்போது அங்க ஒரு மைக்ரோ கிளைமேட் உண்டாகும். அங்க மரங்கள் வரும், பறவைகள் வரும், பூச்சி வரும். ஸோ, அப்ப அது வந்து என்ன பண்ணும், அந்த பகுதியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைக்கும். அந்த வெப்ப அளவை வந்து கொஞ்சம் குறைக்கும். அந்த வெப்ப அளவு குறைவதால் இயல்பாக அந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மிக கடுமையான வெப்ப உயர்வை சந்தித்து வருவதாக இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில தான் நம்ம வந்து போய் பரந்தூர் விமானத்தை அமைக்க போறோம். அதுவும் 21 வாட்டர் பாடிஸ் அழிச்சு நீங்க விமானம் சேஃபா இறங்கணும்னா, கிட்டத்தட்ட 12 அடி கான்கிரீட் வந்து அந்த ரன்வேல வந்து போடணும். நீங்க அத்தனை 1000 சதுர கிலோமீட்டர்ல 12 அடி கான்கிரீட்ட வந்து 4 மீட்டர் சொல்றாங்க. 4 மீட்டர் கான்கிரீட் குறைந்தபட்சம் நீங்க வந்து போட்டாகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ஏர்போர்ட்ல டெவலப்மெண்ட் வந்து இன்னும் நீர்நிலைகளை அழித்து இன்னும் பல்வேறு கட்டுமானங்களை இங்க உருவாக்கும். சென்னை தத்தளிக்கும் என்பதை நிச்சயமாக நம்மால் வந்து சொல்ல முடியும். அப்ப இதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்க வந்து ஏர்லி மார்னிங் சிஸ்டம்ஸ் வந்து அதாவது முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். ஆ ஆ அர்பன் சென்னை குவிக்கப்பட்ட வளர்ச்சி முறை இல்லாமல், சென்னையை தவிர்த்துவிட்டு பரந்துபட்ட வளர்ச்சி முறைக்கு நாம் சென்று, அந்தந்த பகுதியில் சில கட்டுமானங்களை நிறுவி, மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். சென்னையில் அர்பன் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய நகர்ப்புற காடுகளை, நகர்ப்புற மரங்களை ப அர்பன் கிரீன் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வது. அங்கங்கே நீர்நிலைகளை எடுத்து அதை தூர்வாரி, அது தண்ணீர் தேங்க வைத்து, அங்க இருக்கக்கூடிய தெர்மோ ரெகுலேஷன் பணியை செய்ய வைப்பது. கான்கிரீட்டை வந்து குறைத்துக்கொண்டு ஒவ்வொரு பில்டிங்க்கும் கோடு கொண்ட கோடை உருவாக்கி, அ அ மேல ரூஃப்ல வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்த அளவு ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய அ ப குளிரூட்டு விஷயங்களை கட்டுமானங்களை உருவாக்குவது. இவையெல்லாம் செய்து
நீர்நிலை அழிக்காமல் செய்வதுதான் இந்த இந்த மிகப்பெரிய வெப்ப அலையின் தாக்குதலிருந்து நாம் சென்னை தப்பிக்க முடியும், தமிழகம் தப்பிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை 22ஆம் நூற்றாண்டை நோக்கி பயணம் போகும்போது அதை ஒரு காலநிலை மீள்திறன் கொண்ட நகரமாக இருக்குமா இல்லையா என்பதை நாம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் தீர்மானிக்கும். அதற்கான நடவடிக்கையை கோருவது சென்னை. அதற்கான சாட்சியாக இருப்பது இந்த அறிக்கை. இதை தமிழக அரசும் மற்ற துறைகளும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு திட்டத்தையும் வெப்ப பார்வையில் அல்லது காலநிலை மாற்ற பார்வையில் அணுகி அது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை அதிகரிக்குமா இல்லையா என்பதை தெரிந்து கொண்ட பிறகே திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை செய்தால்தான் தமிழ்நாடும் சென்னையும் தப்பிக்கும், வாழ்வதற்கு தகுதியுள்ள நிலப்பரப்பாக இருக்கும் என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.